மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன, ரியல் அனாலிசிஸில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் எம்சிக்யூ கொஸ்டின் கொஞ்சம் அனுப்புங்க சார், கொஞ்சம் போட்டு விடுங்க சார், ஏன்னா நீங்கள் நோட்ஸ்லாம் கொடுத்துட்டீங்க, எம்சி கொஸ்டின்ஸ் தான் வேணும்னு. இப்போ நான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க புரியுதுங்களா, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க, அந்த மாதிரி கேட்டுருக்கதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இதில் எம்சிக்யூ கொஸ்டின் செட் பண்ணி அனுப்பியிருக்கேன். இதை நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் தெளிவாக படிங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஆன்சருன்னு சொல்கிறேன், புரியுதுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எம்சிக்யூ ஃபஸ்ட்டு பார்ட்டில் இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக ரீட் பண்ணுறேன், பொறுமையாக சொல்லி தரேன், கொஞ்சம் புரிஞ்சு படிங்க. நீங்கள் அந்த டெஃபினேஷன்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம முன்னாடி போட்டதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதையும் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு பழைய வீடியோவும் பார்த்துட்டு முன்னாடி 2 நாள் முன்னாடி போட்டிருந்த ரியல் அனாலிசிஸ் நோட்ஸும் போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், புரியுதுங்களா. சரி, இப்போ இந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸில் ரியல் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு a monotone sequence n is varies from 1 to infinity is convergent. இப்போ நீங்கள் மோனோட்டோன் சீக்வன்ஸ்னு என்னன்னு தெரிஞ்சுன்னா டக்குன்னு சொல்லிடுவீங்க. a monotone sequence n is varies from 1 to infinity is convergent. அப்புறம் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க, இது பவுண்டடா இல்லை அன்பவுண்டடா, டிக்ரீசிங்காக நன் ஆஃப் திம் கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் வாட் பவுண்டட், இட் இஸ் பவுண்டட் தான் ரைட் ஆன்சர் டு த கிவன் கொஸ்டின். செகண்ட், the sequence n is varies from 1 to infinity and bn n is varies from 1 to infinity are divergent sequence. இப்போ ரெண்டு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க, ரெண்டு சீக்வன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போது என்ன சொல்லிட்டு இந்த சம்மேஷன் ஆஃப் திஸ் டூ சீக்வன்சஸ் என்னவாக இருக்கும், டைவர்ஜென்ட்டாக இருக்குமா, கன்வர்ஜென்ட்டாக இருக்குமா, இல்லை சம்டைம்ஸ் கன்வர்ஜென்ட்டு, நன் ஆஃப் திஸ் ஏதாவது ஒன்று இருக்குமா கேட்குறாங்க. அப்போது இந்த சீக்வன்ஸ் ரெண்டும் டைவர்ஜென்ட்னா இது வந்து இந்த அடிஷன் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் கன்வர்ஜென்ட்டும் கிடையாது, ஆல்வேஸ் டைவர்ஜென்ட்டும் கிடையாது, சம்டைம்ஸ் கன்வர்ஜென்ட், புரியுதுங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் இதே மாதிரி ரெண்டு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஏஎன் என்எஸ் அது முன்னாடி டைவர்ஜென்ட் சொன்னாங்க, இப்போ என்ன சொல்கிறாங்க அதே சீக்வன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கன்வர்ஜென்ட்னு சொல்கிறாங்க. இப்போது டைவர்ஜென்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான் சம்டைம்ஸ் கன்வர்ஜென்ட். இங்கே பாருங்கள் இந்த சீக்வன்ஸ், இந்த ரெண்டு சீக்வன்ஸ் ஏஎன்னும் பிஎனுங்கிற சீக்வன்ஸும் இப்போ என்ன சொல்கிறாங்க ஆர் கன்வர்ஜென்ட், ரெண்டுமே கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் சொல்கிறாங்க. இப்போது இதனுடைய அடிஷன் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இது ரெண்டும் சீக்வன்ஸும் கன்வர்ஜென்ட்னா உஸ் அடிஷன் ஆஃப் திஸ் ஏஎன் அண்ட் பிஎன் n is varies from 1 to infinity ஆல்வேஸ் கன்வர்ஜென்ட், கன்வர்ஜென்ட் இதான் ரைட் ஆன்சர். டைவர்ஜென்ட்டாக இருக்கும்போது அதனுடைய அடிஷன் பார்த்திங்கன்னா என்னவா இருக்குன்னா நம்ம வந்து சம்டைம்ஸ் கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட்டாக இருக்காது எப்போயுமே அடிஷன், அப்போது சம்டைம்ஸ் கன்வர்ஜென்ட். ஆனால் ரெண்டு சீக்வன்ஸுமே கன்வர்ஜென்ட்டாக இருக்கும்போது அதனுடைய சம்மேஷன் பார்த்திங்கன்னா என்ன வரும்னா ஆல்வேஸ் கன்வர்ஜென்ட், புரியுதுங்களா உங்களுக்கு. சரி, இப்போ ஃபோர்த்து கொஸ்டின், எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை கீழே படிங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டு, என்ன சொல்லுதுன்னா எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட். அப்புறம் சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட் பி என்ன சொல்லுது, எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட், புரியுங்க. இப்போது அவங்க ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ. அப்புறம் என்ன சொல்கிறாங்க ஏ இஸ் ட்ரூ, பி இஸ் ஃபால்ஸ். அப்புறம் என்ன சொல்கிறாங்க இன்னொன்று பி இஸ் ட்ரூ, ஏ இஸ் ஃபால்ஸ். ஃபோர்த்து ஏ அண்ட் பி ஆர் ஃபால்ஸ், ரெண்டுமே ஃபால்ஸ். இப்போ இந்த சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா எப்பவுமே இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சு படிங்க. எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா பவுண்டட் இருக்கும், ஆனால் எல்லா பவுண்டட் சீக்வன்ஸும் கன்வர்ஜென்ட்டுக்கு ஆகாது, புரியுதுங்களா. அதனால் இந்த ஃபோர்த்துக்கு என்ன ஆப்ஷன் ரைட்னா பி இஸ் ட்ரூ, அதாவது எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட், பட் பவுண்டட் சீக்வன்ஸ் இஸ் வாட் நாட் கன்வர்ஜென்ட் ஆல்வேஸ். therefore ஆப்ஷன் சி இஸ் a ரைட் ஆன்சர் டு த கிவன் ப்ராப்ளம். அடுத்து இப்போ bn ஒரு சீக்வன்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, bn n is varies from 1 to infinity is an increasing bounded sequence. என்ன சொல்கிறாங்க, இது வந்து increasing bounded sequence. அப்புறம் சொல்கிறாங்க then for the sequence bn n is varies from 1 to infinity is a following statement is false. அவங்க கேட்குறது கொஸ்டின் நல்லா புரிஞ்சுவாங்க, எது ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. which statement is the following statement, which statement is what false. அப்போது இது இன்க்ரீஸிங் பவுண்டட் சீக்வன்ஸ்னால் கண்டிப்பாக கன்வர்ஜென்ட் இருக்கும், மோனோட்டோனி இருக்கும், காஷியாக இருக்கும். அப்போ எது தப்புனா எது ஃபால்ஸ்னா டைவர்ஜென்ட். பிஎன் n is varies from 1 to infinity is a டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ் தான் என்னது ஃபால்ஸ், புரியுதுங்களா. அவங்க கேட்குறதே ஃபால்ஸ். இதில் எது 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது ஃபால்ஸ், அவங்க கொடுத்த இன்க்ரீஸிங்காக இருக்கும், பவுண்டடாக இருக்கும்.
அப்போது டைவர்ஜென்ட் மோனோட்டோன் காஷியாக இருக்கும். ஆனால் என்ன இருக்குது, கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும், மோனோட்டோனாக இருக்கும், வாய்ப்புகள் இருக்குது, காஷியாக இருக்கும். ஆனால் எது இருக்காது, டைவர்ஜெண்ட்டாக இருக்க வாய்ப்புகள் கிடையாது. அப்போது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுனா இஸ் அ டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் அ ஃபால்ஸ் புரியுதுங்களா? சரி, இப்போ அடுத்து என்னென்னா இங்கே பாருங்கள், ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. n is varies from a is varies from n what 0 to infinity converges to a. இது வந்து converges to இந்த பாருங்க an the sequence is converges to what small a for all n. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, the root of an இங்கே வரும் an, இங்கே என்னது square root of the an is varies from 0 to infinity is. இப்போ இந்த an வந்து ஏக்கு கன்வர்ஜ் ஆகும் பொழுது அப்போது இந்த ரூட் ஏன் எதுக்கு கன்வர்ஜ் ஆகும்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு இது கன்வர்ஜ் ஆகும்போது இந்த ரூட் ஏன் எதுக்கு கன்வர்ஜ் ஆனால் கண்டிப்பாக ரூட் ஏக்கு தான் கன்வர்ஜ் ஆகும். புரியுதுங்களா? அடுத்தது, இஃப் an is varies from 0 to infinity converges to a then இங்கே பாருங்கள் இது வெறும் an. இப்போ என்ன சொன்னாங்க, அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த an n is varies from 0 to infinity converges to a வா, இல்லை இந்த absolute of an is converges to modulus a வா, so I mean the absolute value of a வா, இல்லை இந்த சீரியஸ் வந்து டைவர்ஜென்ட் சீக்வன்ஸா, none of this. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக இருக்குது, கொஸ்டின்ல க்ளீனாக இருக்குது. இந்த an எதுக்கு கன்வர்ஜ் ஆகுது, an is converged to a. அவங்க கேட்குற கொஸ்டின் இப்போது அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் a அந்த சீக்வன்ஸ் n is varies from 0 to infinity எது கன்வர்ஜ் ஆகும், இது an ஏக்கு கன்வர்ஜ் ஆகும்போது கண்டிப்பாக இந்த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் a will converge to only the what modulus of a. அடுத்தது, yes, if a sequence n is varies from 1 to infinity converged to a real number a. இந்த சீக்வன்ஸ் எது கன்வர்ஜ் ஆகுதுன்னா என்ன சொல்லிருக்காங்க, to a converges to a real number a, then இந்த சீக்வன்ஸ் என்ன சீக்வன்ஸாக இருக்கும், இது அன்பவுண்டடாக இருக்குமா, பவுண்டடாக இருக்குமா, டைவர்ஜென்ட் சீக்வன்ஸாக இருக்குமா, none of this. இப்போ இந்த சீக்வன்ஸ் என்ன சொல்லிருக்காங்க உங்களுக்கு, கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், கன்வர்ஜென்ட் டு ஒரு ரியல் நம்பர் கன்வர்ஜ் ஆகும்போது இப்போது இந்த சீக்வன்ஸ் என்ன சீக்வன்ஸாக இருக்குன்னா தட் மஸ்ட் பி அ பவுண்டட் சீக்வன்ஸ். ஏன்னா இது என்னது, கன்வர்ஜ் டு எ ரியல் நம்பர் ஏ, therefore that sequence is what bounded sequence. அடுத்தது 9th கொஸ்டின். இப்போ நீங்கள் இந்த காஷி சீக்வன்ஸ்க்கான டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இஃப் எ சீக்வன்ஸ் இஸ் நாட் எ காஷி சீக்வன்ஸ், என்ன சொல்லுவாங்க, சீக்வன்ஸ் இஸ் நாட் எ வாட் காஷி சீக்வன்ஸ், அப்போது தென் இட் இஸ் இது டைவர்ஜென்ட் சீக்வன்ஸா, கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸா, பவுண்டடா, none of this above. இது என்ன சொல்லிட்டாங்க, நல்ல கொஸ்டின், காஷி சீக்வன்ஸ் ஆல்வேஸ் வாட் அது ஒன்று சொல்கிறேன். இப்போ நாட் ஏ காஷி சீக்வன்ஸ் சொல்லிருக்காங்க, அதனால் that it must be a what divergent sequence, that must be a what divergent sequence. சரி, இப்போ அடுத்தது ஒன்று கிளியராக இருக்குது பாருங்கள். இங்கே நீங்கள் காஷி சீக்வன்ஸ் பற்றி எனக்கு தெரில சார்னா கூட அது அடுத்த கொஸ்டின் வந்து ரிலவெண்ட்டாகவே எடுத்துருக்கேன் நான். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏங்கிற ஸ்டேட்மெண்ட், எவ்ரி convergent sequence is what Cauchy sequence, every convergent sequence is what Cauchy sequence. அதே மாதிரி every Cauchy sequence is a convergent sequence. புரியுதா உங்களுக்கு, நல்லா புரியுது பாருங்கள், நல்லா புரிஞ்சு பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அவங்க கேட்குறது. எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் அ காஷி சீக்வன்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, பியில் எவ்ரி காஷி சீக்வன்ஸ் இஸ் அ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எதுன்னு ஏ அண்ட் பி போத் ஆர் ஃபால்ஸ். அப்போது ஏ இஸ் ட்ரூ, ஏ மட்டும் ட்ரூவா, அப்போது பி மட்டும் ட்ரூவா, அண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன கேட்குறாங்களா, புரிஞ்சு படிங்க. என்ன பாருங்கள், ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கிளியராக நீங்கள் இந்த காஷி சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட் கிளியராக இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். புரியுதுங்களா? அங்கே எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா காஷி சீக்வன்ஸ். அதுக்கு அந்த ஆப்போசிட் பாருங்கள், உல்டாவா காஷி சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ஸ் சொல்கிறது வந்து நாட் அக்செப்டபிள், அது வந்து இருக்க முடியாது, வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்போ என்னென்னா இப்போ ஏ அண்ட் பி 2 ஸ்டேட்மெண்ட்டில் போத் ஆர் ஃபால்ஸா, இல்லை ஏ இஸ் ட்ரூ, அப்போ பி மட்டும் ட்ரூவா, இல்லை போத் ஆர் ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து என்னென்னா ஏ மட்டும்தான் ட்ரூ. எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் வாட் காஷி சீக்வன்ஸ். அப்போது ஆப்ஷன் பி தான் இதுக்கான ரைட் ஆன்சர். சரி, அப்போ எவ்ரி காஷி சீக்வன்ஸ் எப்படி சார் இருக்கும், உங்களுக்கு அது ரெலவெண்ட்டாக வர மாதிரியே எடுத்துகிட்டு வந்து தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அப்போ எவ்ரி காஷி சீக்வன்ஸ் கண்டிப்பாக என்னவா இருக்குமா, அன்பவுண்டடாக இருக்குமா, இல்லை டைவர்ஜென்டாக இருக்குமா, இல்லை நன் ஆஃப் த வா, இல்லை. அப்போ கண்டிப்பாக என்ன இருக்குன்னா எவ்ரி காஷி சீக்வன்ஸ் வாட் bounded sequence. Every Cauchy sequence is a
பவுண்டட் சீக்வன்ஸ். புரியுதுங்களா? நீங்கள் அந்த காஷியஸ் சீக்வன்ஸான ஸ்டேட்மெண்ட் கிளியராக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த 3 கொஸ்டின்ஸில் எது வந்தாலும் அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? ஒன்று தேர்தலோட ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, இல்லை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் படிக்கும்போது ஸ்டேட்மெண்ட்டை கிளியராக படிங்க. எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கிளியராக தெளிவாக படிச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும்போது எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இங்கே பாருங்க, எவ்ரி காஷியஸ் சீக்வன்ஸ் என்ன, அது மாதிரி காசு ரெலவெண்ட் இருக்கல இதுக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து இன்னொரு கொஸ்டின். இப்போது என்ன சொல்லிருக்காங்க இங்கே பாருங்கள், ஏஎன் என் இஸ் வெரி ஸ்மால் இன்ஃபினிட்டி இஸ் டிக்ரீசிங். என்ன சொல்லிருக்காங்க? டிக்ரீசிங் அண்டு பவுண்டட். என்ன சொல்லுங்கள், நல்லா புரிஞ்சு படிங்க. டிக்ரீசிங் அண்டு வாட்? பவுண்டட். அப்போது இந்த சீக்வன்ஸ் என்னவா இருக்கும்? கொஸ்டின் கேட்குறது ஏஎன் என் இஸ் வெரி ஸ்மால் இன்ஃபினிட்டி இஸ் வாட்? ஒரு கன்வர்ஜன் சீக்வன்ஸா, ஒரு டைவர்ஜன் சீக்வன்ஸா, இல்லை நான் காஷியஸ் சீக்வன்ஸா, நன் ஆஃப் த அபோவா? அவங்க கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிக்ரீசிங் அண்டு பவுண்டட். அப்போ இந்த சீக்வன்ஸ் என்னவா இருக்குன்னா கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். அப்புறம் இப்போ இதே சார் எவ்ரி காஷியஸ் சீக்வன்ஸ், இதே கொஸ்டின் வந்திருக்கு முன்னாடி, ஆனால் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அது கிடையாது, கொஞ்சம் மாறி இருக்குது பார்த்துக்கோங்க. அதனால் சார் இந்த கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துருக்கோங்க, கொஸ்டின் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டான ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். எவ்ரி காஷியஸ் சீக்வன்ஸ் இஸ் டேஷ் மோனோடோன் சீக்வன்ஸ், டைவர்ஜன் சீக்வன்ஸ், அன்பவுண்டட் சீக்வன்ஸ், நன் ஆஃப் த. கன்வர்ஜன் டைவர்ஜன் கிடையாது, கண்டிப்பாக அன்பவுண்டட் கிடையாது, நன் ஆஃப் த அபோவ். அப்போது கண்டிப்பாக எவ்ரி காஷியஸ் சீக்வன்ஸ் இஸ் monotone sequence. Every Cauchy sequence is monotone sequence. That's the right answer. அப்புறம் a series n is various from 1 to infinity a n is converges. Converges என்ன சொல்கிறாங்க? absolutely. இப்போது இந்த an வந்து converges, நல்லா புரிஞ்சு படிங்க. இந்த சீரீஸ் a என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு? converges absolutely if and only if. அவங்க கேட்குற கொஸ்டின் என்னென்னா, இப்போ இந்த an கன்வர்ஜ் ஆகுதுன்னா இந்த absolute value of that இது ஏஎன் என்ன ஆகும்? இது கன்வர்ஜ் ஆகுதுன்னா கண்டிப்பாக உஸ் அப்சல்யூட் வேல்யூஸ் ஆல்சோ வில் கன்வர்ஜஸ். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் வந்து இது மட்டும்தான். சிலது வந்து பார்த்தீங்க ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி பாருங்கள். இங்கே வந்து சம் ஆஃப் n equal to 1 to infinity என்ன கொடுத்துருக்காங்க? அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஏஎன். இங்கே பாருங்கள் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் சம் ஆஃப் n equal to 1 to infinity of ஏஎன். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து படிங்க. இது கன்வர்ஜஸ்னா அதுக்கு அப்சல்யூட் வேல்யூ போட்டாலும் தட் ஆல்சோ வில் பி வாட்? கன்வர்ஜஸ். அடுத்து a series summation n equal 1 to infinity a n is converges. நல்லா புரிஞ்சுங்க. அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் வேறு. அந்த ஆப்ஷன் சாரி கொஸ்டின் ஒன்று தான் சார் இருக்குது, கொஸ்டின் ஒன்று தான். அங்கே வந்து வேறு, அங்கே அப்சல்யூட் வேல்யூ பற்றி பேசுகிறோம், இங்கே அப்சல்யூட் வேல்யூ பற்றி பேசல. a series summation n equal 1 to infinity a n is converges. கன்வர்ஜ் ஆகுது. அதனால் the sequence n is varies from 1 to infinity is என்ன என்னன்னு கேட்குறாங்க. அது டைவர்ஜஸா, இல்லை கன்வர்ஜஸ் டு ஜீரோவா, இல்லை கன்வர்ஜஸ் டு எனி நம்பரா, நன் ஆஃப் திஸ் அபோவா? தட் இஸ் ஆப்ஷன் இஸ் கன்வர்ஜஸ் டு ஜீரோ. கன்வர்ஜஸ் டு ஜீரோ. இப்போது ஏஎன் இஸ் கன்வர்ஜஸ்னா அந்த சீக்வன்ஸ் என்னவாகும்? இது சீரீஸ், இது சீக்வன்ஸ். பார்த்துக்கோங்க. சீரீஸ் n is varies from 1 to infinity a n is convergesனா அந்த சீக்வன்ஸ் என்ன ஆகுன்னு கேட்குறாங்கன்னா the sequence is converges to ஜீரோ. அடுத்து இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம். நல்லா புரியுதா? இப்போ பாருங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. எவ்ரி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுறாங்க? எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட். ஓகே. அடுத்து என்ன சொல்லுது? எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட். இதுதான் இது படிக்கும்போது ரிலேஷன்ஷிப்லாம் கரெக்டாக படிச்சு புரிஞ்சிடும். எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் வாட்? பவுண்டட். குட், இஸ் கரெக்ட். தென் அப்போ எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட்னு சொல்ல முடியாது. அதனால் இங்கே பாருங்கள் 4 ஆப்ஷன் கொடுத்து எது உங்களுக்கு ட்ரூ, எது ஃபால்ஸ், எது ட்ரூ, எது ஃபால்ஸ், இப்படி தான் கேட்டிருக்காங்க. இப்போ கேட்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் பவுண்டட், தட் இஸ் ட்ரூ ஆல்வேஸ். பட் எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் நீட் நாட் பி a கன்வர்ஜென்ட் இருக்க முடியாது. அதனால் ஏ இஸ் ட்ரூ பட் பி இஸ் வாட்? ஃபால்ஸ். இதுதான் நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ். சரி, 17th கொஸ்டின் என்ன? A monotonic increasing is bounded. A monotonic increasing is bounded. Then அப்போது அது வந்து டைவர்ஜென்ட்டா, இல்லை கன்வர்ஜென்ட்டா, இல்லை கான்ஸ்டண்ட்டா, இல்லை நன் ஆஃப் த அபோவா? A monotonic increasing sequence is boundedனா then it is what? Convergent. It is convergent. Is the right option to the given problem, given question. Right.
அடுத்து எவ்ரி காஷியஸ் சீக்வன்ஸ் இஸ். சார் அந்த மாதிரி இன்னொரு 2-3 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஆப்ஷன்ஸை பாருங்கள். கொஷின்ஸ் சிமிலராக இருக்க மாதிரி தெரியும், ஆப்ஷன்ஸை மாற்றி கொடுத்துருப்பாங்க. அங்கே தான் அதான் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கிளியராக இருந்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் ஒரே மாதிரி பார்க்கறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆப்ஷன்ஸ் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அவங்க இங்கே பாருங்கள். எவ்ரி காஷியஸ் சீக்வன்ஸ் இந்த வேர்டிங்ஸ் தான் அங்கே இருந்தது. அதை படிச்சு எவ்ரி காஷியஸ் கண்டிப்பாக என்னது அன்பவுண்டடா, கன்வர்ஜென்ட்டாக, டைவர்ஜென்ட்டாக, நன் ஆஃப் த எவ்ரி காஷியஸ் சீக்வன்ஸ் மஸ்ட் பி ஆல்வேஸ் வாட் கன்வர்ஜென்ட். அந்த ஆப்ஷன் அந்த ஸ்டேட்மெண்ட் ஏபின்னு ஒரு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, அதில் இந்த மாதிரி தனியாக கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டு தெளிவாக இருந்தால் இங்கே இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். ரைட்டு. அதனால் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது கிளியராக படிங்க. அடுத்து என்ன சொல்லுது, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபங்க்ஷன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ். அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன், டிஸ்கண்டினியூஸா இல்லை டிஸ்கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0வா, continuous everywhere, none of the above. f of function என்ன சொல்றாங்க, absolute value of x is always continuous everywhere. என்னன்னா the absolute value of x நான் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, இதே क्वेश्चन தான், நான் ஆப்ஷன்ஸ் வேற பாருங்க. f of x equal to mod absolute value of x modulus of x is continuous and differentiable at x equal to 0வா, continuous but not differentiable at x equal to 0வா, discontinuous and differentiable at x equal to 0, none of the above. It is continuous. It is a what? Continuous. ஆனால் முன்னாடி சொல்லிட்டோம் கண்டினியூஸ் எவ்ரிவான்னு சொல்லிட்டுருங்க. அதான் தான் கண்டினியூஸ் பட் எவ்ரி ஒன் போன ஆன்சர் சொல்கிறீங்க, அதே தான் இதுவும். கண்டினியூஸ் பட் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த முன்னாடி கொஸ்டினுக்கு இதுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்கள். இது கண்டினியூஸா? எஸ், இட் இஸ் கண்டினியூஸ் தான் முன்னாடி சொல்லிட்டேன் நான். அதனால தான் என்னது, இட் இஸ் கண்டினியூஸ் பட் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அங்கே தான் முக்கியம். ஸ்டேட்மெண்ட் ஏன் என்ன சொல்கிறேன்னா, இஃப் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குது, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பி என்ன சொல்லுது, எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள். புரியுதா? ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஏ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, எஃப் இஸ் கண்டினியூஸ். அப்போ ஸ்டேட்மெண்ட் பி என்ன சொல்லுனா, எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள். ரைட்டு. இப்போது உங்களுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் என்ன கரெக்டாக ரைட், அங்கே வரக்கூடாது பிரச்சனை. அதான் அதனால் கண்டினியூஷன் அப்படியே வர மாதிரி இருக்குது. அதனால் எஃப் இஸ் கண்டினியூஸ் தென் எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள். அப்போ எது கேட்குறாங்க, ஏ இஸ் ட்ரூ பி இஸ் ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவா இல்லை ரெண்டுமே ஃபால்ஸா? ஏ ட்ரூ பி ட்ரூ, ஏ ஃபால்ஸ் பி ஃபால்ஸ். அடுத்த சொல்கிறாங்க பி இஸ் ட்ரூ தென் ஏ இஸ் ட்ரூ, பி இஸ் ட்ரூ தென் ஏ இஸ் ட்ரூ. பாருங்கள், பி இஸ் ட்ரூ தென் ஏ இஸ் ஃபால்ஸ். இப்போ எது இது கரெக்டான ஆன்சர்னா நீங்கள் பார்க்கும்போது பி இஸ் ட்ரூ, எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள், எஃப் இஸ் வாட் டிஃபரன்ஷியபிள் தேன் ஏ இஸ் ட்ரூ. அதுதான் ரெண்டுமே ட்ரூ. இஃப் எஃப் இஸ் ட்ரூவாக இருந்தால் தான் தென் ஏ இஸ் ட்ரூ. அப்போது ஆப்ஷன் சி தான் இதுக்கு ரைட்டான ஆன்சர். இப்போ அடுத்து இந்த காம்பேக்ட். இப்போ எல்லாத்துலேயும் டச் பண்ணிடுவோம், எல்லா பொசிஷன்ஸ்லையும் டச் பண்ணிடுவோம். எஸ் செட் இ கண்டெய்ன் இன் வாட் ஆர் இஸ் காம்பேக்ட்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இது வந்து காம்பேக்ட்னு சொல்கிறாங்க. அப்போது இட் இஸ் க்ளோஸ்டு அண்ட் பவுண்டடா, இல்லை இட் இஸ் ஓப்பன் அண்ட் பவுண்டடா, இட் இஸ் ஓப்பன் அண்டு அன்பவுண்டடா, இட் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் அன்பவுண்டடா. இப்போ நீங்கள் அந்த காம்பேக்டுக்கான டெஃபினேஷன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும். இட்ஸ் காம்பேக்ட்னா என்னென்ன உங்களுக்கு சொல்லுவோம். அஸ் தட் கிவன் டெஃபினேஷன் இட் இஸ் வாட் க்ளோஸ்டு, இட் இஸ் க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட், இட் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். த ரைட் ஆப்ஷன் டு த கிவன் ப்ராப்ளம். அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எ ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ். எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ். எங்கே, க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் ஏ கமா பியில் சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டினியூஸ். எங்கே, ஒரு க்ளோஸ் இன்டர்வல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு க்ளோஸ் இன்டர்வல் டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஏ டு பி. எஃப் இஸ் கண்டினியூஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஆன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் ஏ கமா பி. தென் f வந்து bounded on a comma b இருக்குமா, f is unbounded of a comma b close interval, f is constant on close interval of a comma b, none of this above. நம்ம என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்குது என்னன்னா closed interval of a comma b. therefore அப்போ என்னன்னா f is bounded on a comma b. இதான் ரைட் ஆப்ஷன். ஏன்னா கொடுத்துக்கு தான் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன பாருங்கள், closed interval on a comma b சொல்கிறாங்க. அடுத்து
A real valued function f of x in Riemann integrable on the closed interval of a, b. Then அதனுடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும், அதான் கொஷின். எந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த ரீமான் இன்டெக்ரல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே என்னென்ன இந்த நாளில் இதுதான் ஈக்குவல் இன்டெக்ரல் லோயர் லிமிட் -a to b, லோயர் லிமிட்னா அது -a to the b, f of x dx ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to -b f of x dx. இதுதான் என்ன நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஸ்டேட்மெண்ட். இந்த ரீமான் இன்டெக்ரல் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது எப்படி டிஃபைன் பண்ணிட்டீங்க a to bயில். ஸோ இதுதான் ரைட் ஆப்ஷன் டு த கிவன் ப்ராப்ளம், கிவன் கொஸ்டின். அடுத்தது அதே இப்போ பாருங்கள், அதே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருங்க. இந்த ரீமான் இன்டெக்ரல் டெஃபினேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, இஃப் -a to b f of x dx அண்டு a to -b f of x dx ஆர் லோயர் அண்டு அப்பர் ரீமான் இன்டெக்ரபிள் ஆன் a, b. அங்கே தான் பார்த்தோம். அது அப்போது இந்த ரெண்டு இன்டெக்ரலுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், இதுதான் இங்கே. இதனால் ரெண்டு இன்டெக்ரல் கொடுத்துட்டாங்க. இந்த இன்டெக்ரலுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது லோயராகவும் செகண்ட் இருக்கிறது அப்பராகவும் இருக்கும்போது த ரிலேஷன்ஷிப் ஷுட் பி எப்படி இருக்குன்னா, இந்த அமாங் திஸ் 4 நல்லா புரிஞ்சுங்க. இயர் சி -a to b f of x dx always less than or equal a to -b f of x what dx. இதுதான் அப்போது இந்த ரிலேஷன்ஷிப் அமாங் த டூ ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து a real number set e is compact. இந்த e என்ன சொல்லிருக்காங்க உங்களுக்கு, காம்பேக்ட். இஃப் அது எப்படி இருக்கும், e is bounded and ஓப்பனாக இருக்குமா, e is unbounded and closedஆக இருக்குமா, e is bounded and closedஆக இருக்குமா, e is unbounded ஓப்பனாக இருக்குமா. நான் சொன்னேன் காம்பேக்ட் டெஃபினேஷன் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்க வரும்போது இப்போ கம்ப்ளீட்னஸ், காம்பேக்ட் எல்லாமே வருதில்ல உங்களுக்கு. அந்த ஒவ்வொரு டாப்பிக்கில் வரும்போதும் அந்த ஒவ்வொரு டாபிக் ரெலவெண்ட்டாக இருக்கிற டெஃபினேஷன்ஸை நீங்கள் தரவாக படிச்சிருந்தாவே போதும். அப்போ இதுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதுவீங்க. ரியல் நம்பர் செட் e is காம்பேக்ட்னா அப்போ என்னவா இருக்குன்னா e is bounded and closed. புரியுதுங்களா? டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸில் ரியல் அனாலிசிஸில் ஒரு 26 கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாம் க்ளீனாக பாருங்கள். வாய்ப்புகள் 99.9% இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஒரு பார்ட் இருக்குது, செகண்ட் வீடியோவில் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் அடுத்த பார்ட்டு போடுறேன். ஓகே, புரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ போர்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த வீக்கில் பிஃபோர் சண்டே கவர் பண்ணி தர முடியுமோ கவர் பண்ணி கொடுத்துறேன். அப்புறம் ஒரு ரிவிஷனும் பார்க்கலாம். நீங்கள் வந்து எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் போடுங்க. வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது, 99% இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வர வாய்ப்புகள். உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் கொடுத்து சால்வ் பண்ண சொல்ல மாட்டாங்க. ப்ராப்ளம்லாம் கொடுத்தா உங்களுக்கு டைம் நிறைய இருக்கும். அதனால் வந்து நான் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாதி கன்வர்ஜென்ட்டாக டைவர்ஜென்ட்டாக, பவுண்டடாக அன்பவுண்டடா, அந்த மாதிரி தான் க்ளோஸ்டாக ஓப்பன் செட்டாக க்ளோஸ் செட்டாக, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை க்ளீனாக தெளிவாக படிங்க. புரியுதுங்களா? இந்த கொஸ்டின்ஸ் தான் ஸ்டேட்மெண்ட் ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். 99.9% இந்த கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் த தியரம்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்லி. அதனால் ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே க்ளீனாக படிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.